எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுதுன்னு கேக்குறேன். அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு நிஜமாவே தெரியல? கல்பனா உஷார். 40 நாள்னு சொன்னோம், மாட்டிக்குவோம். ஜாஸ்தியா சொல்லிட வேண்டியதான். கேக்குறேன்ல. 2 மாசம், இனியோட 65 நாள். 2 மாசம். ஆமா. நாம ஹோட்டல்ல தங்கி 2 மாசம் இருக்கோம்ல. யூஸ்வலா 45 நாள்லயே தெரிஞ்சிரும். எத்தனை நாளா நீ ஏன் சொல்ல? ஒருவேளை தங்காம போயிடுச்சுன்னா? இப்பெல்லாம் சாதாரணமாவே எல்லாருக்கும் டேட் தள்ளி போதுங்க. அதனால கன்ஃபார்ம் ஆனதும் சொல்லலான்னு வெயிட் பண்ணேன். அப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அம்மா பார்த்து சொன்னாங்க. ஓஹோ, டெஸ்ட் பண்ணல? பண்ணோமே. மெடிக்கல் ஷாப்ல ஒரு அட்டை விக்குது, அதை வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம். கன்ஃபார்ம்னு காட்டுச்சு. அப்போ டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணல? என்ன போகாம இருப்போமா அங்க? நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேக்குறீங்க. டாக்டர் கிட்ட போய் எல்லா டெஸ்டுமே பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் தாங்க. சரி, எந்த டாக்டர்? எந்த டாக்டரை பார்த்தீங்கன்னு கேட்டேன். எங்க ஃபேமிலி டாக்டர். டாக்டர் பேரு? திருப்புர சுந்தரி. டாக்டர் திருப்புர சுந்தரி. ஓ, ரொம்ப கைராசியான டாக்டருங்க. 100 ரூபாய் தான் ஃபீஸே வாங்குவாங்க. ஓ, என்னங்க? ஒண்ணுல என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் டாக்டர் தான். பெரிய ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாம 2 நாளைக்குள்ள போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதான் டாக்டர் திருப்புர சுந்தரிய பார்த்தாச்சுலங்க, அப்புறம் எதுக்கு இன்னொரு டாக்டர்? இவங்க பெரிய டாக்டர், இவங்களையும் பார்த்துடலாம். ஏங்க, அடிக்கடி டெஸ்ட் பண்ணக்கூடாது, டாக்டரை மாத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை, சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம். சும்மா போய் எதுக்குங்க பார்க்கணும்? இந்த மாதிரி சமயத்துல நான் ரொம்ப அலையக்கூடாதுங்க. கார்ல தானே போறோம். அதாங்க, ஆனா அது என்னன்னா நம்ம கல்பனா, ரெண்டு நாள்ல போய் நம்ம டாக்டரை பார்க்க போறோம். ரெடியா? இன்னும் 2 நாளுக்குள்ள டாக்டர் கிட்டயா? எப்படி சமாளிக்க போற கல்பனா? சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தானே இந்த பொய்ய சொன்ன. முடியும் கல்பனா, உன்னால கண்டிப்பா சமாளிக்க முடியும். இப்போ என்ன பண்றது? மருமகளே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கூடவே இருந்து அவளை கருத்தா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, சரியா? சரிங்க மாமா. மாமா எது சொன்னாலும் அத வேதவாக்கா எடுத்துக்கிட்டு செய்யறவ இந்த வேதவல்லி. கல்பனாவ கண்ணும் கருத்துமா பாத்துக்கான மாமா அவகிட்ட சொல்லியும் அவ நம்மள கவனிக்கிற மாதிரி தெரியலையே. அவ நம்மள கண்டுக்கலன்னா என்ன, நாம அவளை கண்டுக்க வைப்போம். வேதவல்லி, வேதவல்லி, ஆளைய காணுமே, எங்க போயிருப்பா? ஒருவேளை ரூம்ல இருப்பாளோ? போன் பண்ணி கூப்பிடுவோம். கூப்பிட்டியா கல்பனா? ஆமா வேதவல்லி, கொஞ்சம் இங்க வாயேன்.
சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப். தப்பா நினைக்காம எனக்கு அதை செய்வியா? சொல்லு கல்பனா. இல்ல, காலையில இருந்து லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. டீ போட்டு தர முடியுமா? என்ன கல்பனா, டீ தானே வேணும், அதுக்கே ஹெல்ப் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இரு, டீ போட்டு வீர அண்ணா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ம்? அவர்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டாம், நீயே எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ். சரி. இன்னொரு விஷயம், அவரை மட்டும் டீ போட சொல்லாத என்ன? அவர் போடுற டீயை குடிச்சாலே எனக்கு வாந்தி வாந்தியா வருது. சரி. டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ம். நல்லா ஆத்தி நுரையே இல்லாம எடுத்துட்டு வா. சரியா? சரி. இந்த கல்பனா. தேங்க்ஸ் வேதவல்லி. ம். என்னாச்சு? சும்மா சொல்லக்கூடாது வேதவல்லி. இந்த மாதிரி டீய இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்ல. நிறம், சுவை, திடம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆமா, இப்ப ஏதாச்சும் வேலை இருக்கா இல்ல ஃப்ரீயா இருக்கியா? வேலைலாம் ஒண்ணும் இல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா புக்கு தான் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கல்பனா, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு. எதுக்கு ஹெல்ப்னு யாரோ மூணாவது மனுஷன் கிட்ட கேக்குற மாதிரி கேக்குற? ஏன் அமிர்தா கோணுனா நான் பண்ண மாட்டேனா? அதே மாதிரிதான் நீயும். உனக்கு இப்போ என்ன வேணும் சொல்லு. சாரி வேதவல்லி, ஏதோ சங்கடப்படுத்துற மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்கு, அதான் அப்படி கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆ, எனக்கு வாய்க்கு ருசியா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, பண்ணி தரியா? சிக்கன் பிரியாணி தானே, ஒரு ½ வெயிட் பண்ணு. அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுவியா? சிக்கன் வர்றதுக்குள்ள தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சிக்கன் வந்த உடனே சமைச்சிட வேண்டியதுதான். ஒன்லி ½ தான் ஆகும். ஓ அப்படியா? சரி வேதவல்லி, நீ போய் ரெடி பண்ணு. ம். ½ பண்ணிடுவாளா? ச்சே, இவ்ளோ சீக்கிரம் பிரியாணி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா வேற ஏதாவது கஷ்டமா சொல்லிருக்கலாம். பிரியாணி அது யாருன்னு பாருங்க. அத பாக்குறேம்மா. வந்துட்ட போல இருக்கே. ஆ. ம். ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க கல்பனா? இல்ல வேதவல்லி, நீ எனக்கு டீ கொடுத்துட்டு போனியா, அது கொஞ்சம் சூடா இருந்துச்சு, கொஞ்சம் ஆறட்டும் வெயிட் பண்ணி குடிக்கலான்னு இருந்தேன். சரி, ஒரே இடமா உட்காந்துட்டு இருக்கோமே, கொஞ்சம் நடந்துகிட்டே குடிக்கலான்னு எடுத்தேன். லேசா எனக்கு மயக்கம் வந்து கீழே கொட்டிட்டேன். சரி கல்பனா, அதுக்கு நீ எப்படி தொடச்சிட்டு இருக்க? நான் தானே வேதவல்லி டீயை கீழே கொட்டினேன். அப்போ நான் தானே அதை துடைக்கணும், அதுதானே நியாயம். இது பாரு, இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்க்காத. முதல்ல நீ இந்த துணியை கீழே போடு. நீ எந்திரி, நான் பாத்துக்கிறேன். இல்ல வேதவல்லி, நீ டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்த, நான் சொன்னேன்னு பிரியாணி சமைச்சு கொண்டு வந்திருக்க. இப்போ இந்த வேலையும் உன்னை பார்க்க வச்சா அது தப்பா இருக்காதா? நீயே சொல்லு. நீ முதல்ல எந்திரி கல்பனா. எந்திரின்னு சொல்றேன்ல, துணியை வச்சுட்டு எந்திரி. இந்தா சாப்பிடு.
அடடா, நான் குடிச்ச எச்சி டீய நீயே உன் கையால துடைக்கிறத பார்க்கும்போது அப்படியே கண்ணுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு வேதவள்ளி. ஆனா உனக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் வேற வேலை ஏதாச்சும் செய்ய சொல்லணுமே. என்ன செய்ய சொல்லலாம்? கல்பனா, சாப்பிட்டுட்டு பிளேட்டை இங்கேயே வச்சிரு. நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு கேட்கறதுக்கே தயக்கமா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப். கல்பனா, நான் என்ன சொன்னேன்? எதுக்கு சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க? இது பாரு, நீ என்ன அதட்டி கூட வேலை வாங்கலாம். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஒன்றும் இல்லை, கை காலெல்லாம் வீக்கமா இருக்கு. காலை கீழே வைக்கவே முடியல. தப்பா நினைக்காம கொஞ்சம் பிடிச்சு விட முடியுமா? தினம் ராத்திரி அவர் வந்து பிடிச்சு விடுவாரு. ஆனா அது வரைக்கும் என்னால வலி பொறுக்க முடியுமான்னு தெரியல. அதான். அவ்வளவுதானே, இதுக்கே ஃபீல் பண்ற. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டியா? அது கூட. வேதவள்ளி, ஆ அப்படியே பாதத்தை கொஞ்சம் பிடிச்சு விடுறியா? ஆ வேதவள்ளி, ஆ அப்படியே லேசா கொஞ்சம் தைலம் தடவி மசாஜ் பண்ணி விடுறியா? ஆ வேதவள்ளி, கர்ப்பமா இருக்கிற டிராமா முடிகிற வரைக்கும் நீ எனக்கு விளக்கு தேய்ச்சா கண்ணு முன்னாடி வர போது மாதிரி. நான் தான் உன் எஜமா, நீ தான் ஏன் அடிமை. அம்மா, வேதவள்ளி உன் பொண்ணுக்கு என்னென்ன பணிவிட பண்றான்னு பாரு. இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்புறேன், பார்த்து அப்படியே பூரிச்சு போயிடுவேன். உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டே. என்னடா எல்லா இடமும் ஃபுல்லா இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. ஓகே, அப்படியே துரு புடி. திரையா திரையா வீரையா, அத வர கூப்பிட்டீங்களா தம்பி? வேணா புடிண்ணா. டேய், அத ரைட்ரா, கேட்டு இந்தா. இந்த பொசிஷன்ல நீங்க வைங்க. நான் பார்த்தீங்கன்னு சொல்லுவேன், அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேலே கீழே இறங்கி வைக்கணும். ஓகேவா? பிடிங்க. ஓகேவா? கொஞ்சம் உள்ள இப்போ ரைட்ரா, ரைட்டுக்கு வழி, ரைட்டு மேலே 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 ஏற்றி. இது நீ ஏன்னா இறங்குற? தூக்கி. யோ, நீ ஏன்னா கீழே இருக்கிற? நீ மேலே தூக்கியா? சரியா சொல்லுங்க தம்பி. என்ன சரியா சொல்லுங்க? மேலே லெஃப்ட் அப்படி நீ யூட்டர்ன் போடு, யூட்டர்ன் போடு. என்னது யூட்டனா? இதுல எப்படி தம்பி போட முடியும்? சரி விடு, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். லைட்டா லெஃப்ட் அப்படி ரைட்டா குன்சா அப்படி. ஸ்டடி அப்படி. கொஞ்சம் மேலே தூக்கு. மேலடா மேலே தூக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி மாட்டவா? கீழே இறக்கூடாது, அதுக்கு ரைட் அப்படியே ஹை லெவல்ல இருக்கணும். அப்ப கரெக்டா தெரியும். மேலே தூக்கு. அட என்ன தம்பி, இதுக்கு மேல மாட்டணும்னா சீலிங்ல தான் மாட்ட முடியும். அப்புறம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கழுத்து சுலுக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? ஓவரா பேசினா வாய் சுலிக்கும். வாயை மூட்டு மாட்டு. சரி தம்பி, மாட்டுறேன். நீ கொஞ்சம் இருக்கடா. அவளை வச்சு கடை திறந்ததுக்கே நான் கடுப்புல இருக்கேன். இதுல அவ போட்டோவை வேற மாட்ட இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தைரியம்? அப்படியே ஃபிக்ஸ். கேட்டுங்க. யூ டு கம் கேர். எப்படி இருக்கு? 10 பொத்துமும் பொருந்தி போய் பாக்குற மாதிரி இருக்குது.
எல்லாரும் இருக்கோம்ல அப்படிதான் இருக்கும். நாம இந்த போட்டோலயே இல்ல, ஆனா எல்லாரும் இருக்கோம். அதனாலதான் அழகா இருக்குன்னு சொல்லி பெருசா பீத்திக்கிறாங்க. அது சரி, நாம இந்த வீட்டு ஆளா என்ன? ஓகே. என்னடா நான் யோசிக்கிறேன். இல்லைண்ணே, இதை வேதவல்லி அண்ணியை கூட்டிட்டு வந்து காமிச்சியானா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல அப்படின்ற ஓகே, கூட்டு வந்து காமிச்சிடுறேன். கண்ணை மூடி கூட்டிட்டு வா. ஓகே வெயிட்டிஸ். போட்டோவா மாட்டுறீங்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதை சுக்குநூறா உடைக்கிறேன் பாருங்கடா. வாங்க. எங்க வரணும்? ஒரு நிமிஷம் வாங்க. எங்க வரணும்? வாங்க சொல்றேன். எங்கங்க இன்னும் சமையலே முடியல, சும்மா இருங்க. சமையல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்க வாங்க வாங்க வாங்க. வேகலங்க. அது வெந்துட்டு போட்டு வாங்க. நீங்க கண்ணை மூடுங்க. என்ன பண்றீங்க? கண்ணை மூட்டு வாங்கோ. காலங்காத்தால என்ன பண்றீங்க? கண்ணை மூடிக்கிட்டு எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க வாங்க சொல்றேன். நான் உங்களுக்கு ரத்த கூட்டாருன்னா அது 1000 காரணங்கள் இருக்கும். 1000 காரணம்லாம் எனக்கு வேண்டாம். இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க அது முதல்ல சொல்லுங்க. எப்படியா? என்ன வீரையா அண்ணனும் நடராஜும் நிக்கிறாங்க, இவங்கள பக்கத்தா கூட்டிட்டு வந்தீங்களா? ஐயோ அது சாரி, பொசிஷன் தப்பாயிடுச்சு, லுக் மாறிடுச்சு. அப்படியே ரைட் லுக் கொடுங்க. அக்கடை உன் போட்டோவா மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உனக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு. கடத்த இருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப எதுக்கு இந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து இதை எடுங்க. ஹலோ, நாங்க எவ்வளவு அழகா இருக்குது. வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வந்த மாதிரி இருக்குது. இப்ப போய் அவசரமா எடுங்க எடுங்கன்றீங்க. எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? சொன்னா கேளுங்க, இங்க இருந்து முதல்ல எடுங்க. ஏய், நடிக்காதடி. சாத்தான் வேதம் ஓதுற கதையை நாங்க நம்பிடுவோமா? இந்த போட்டோவை அந்த கல்பனா கண்ணில் படுற மாதிரி மாட்டுங்கன்னு நீதான் சொல்லியிருப்ப. இப்போ இங்க வந்து இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்க. இந்த பாருங்க, நீங்க நான் வேணா சொல்லுங்க, போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது. என்னடா நெட்டே? ஆமா நீ இந்த போட்டோ எடுக்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உண்ணாவிரதமே இருப்பேன். நீங்க முதல் தடவையா கடை திறக்கிறத போட்டோ கொண்டு வந்து மாட்டிருக்கோம். இது கூட வீட்டுல இல்லைன்னா அப்புறம் என்ன நீ? ஆமாம்மா, இருந்துட்டு போட்டுமே, நல்லா தானம்மா இருக்கு. அது ஏமா எடுக்க சொல்றீங்க? இது பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நடிகையர் திலகம் பத்மினி தோத்தாங்க உன்கிட்ட. என்னம்மா நடிக்கிற? எல்லாம் ஓகே. ஏன் எல்லாம் லைட்டா உம்முனுகிற மாதிரி? ஏன்னா உம்முனுகிற நீ? அது கூட பரவாயில்ல. அங்க கம் கேர். வரேன்டா. சொல்றா. Say this. சூப்பரா இருக்குடா. நான் அந்த போட்டோல இல்லல, உனக்கு நல்லாதான் இருக்கும். யோ சுந்தரு, உனக்கு இன்னைக்கு இருக்கு, வா. வெதோலி, ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட இருந்து 12,000 வாங்கிருந்தேன்ல, அதுக்கான பில்ஸ் இது. வெதோலி, போன வாரம் 30,000க்கான ஒரு பில்லு உங்ககிட்ட கொடுத்துட்டேனா? 3 நாள் முன்னாடியே கொடுத்துட்டீங்களே. ஓ, கொடுத்துட்டேனா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். இதுக்கு எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்? சின்னதா ஒரு நோட் போட்டு டேட் வரைய எழுதி வச்சுக்கிட்டா போச்சு. சரி. இது என்ன புது கதையா இருக்கு? எதுக்கு இவகிட்ட காசு வாங்குறாங்க, கணக்கு காட்டுறாங்க? ஒன்னும் புரியலையே. இப்ப எதுக்காச்சும் பணம் தேவைப்படுமா? ஆமா, தேவைப்படுது. கல்பனாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனோம். அதுவும் இல்லாம எனக்கும் கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு. 15,000 ரூபாய் மட்டும் கல்பனா கிட்ட கொடுத்துறீங்களா? அதுக்கான கணக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி, நான் கல்பனா கிட்ட கொடுத்துறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். வரேன்டா. பாய்டா. இவ கையால பணம் வாங்கி அது செலவு பண்ணிட்டு இவளுக்கு கணக்கு தரணுமா? அவளுக்கு இருக்கு. நீ எனக்கு ஒரு 3,000 கிடைக்குமா? 3,000 எதுக்கு? இல்ல, ஒரு ஷூ வாங்கணும், அதான். அவ்வளவுதானே, ஆஃப்டர்நூன் வாங்கிக்கோ. சரி. ஓகே, நானும் வெளியே கிளம்புறேன். கோயிங் ஃபார் மீட்டிங். என்ன பிசினஸ் மீட்டிங்கா? நோ வே, பர்சனல் மீட்டிங். என்னடா அவன் எப்போ பார்த்து பிஸ்னஸ் மீட்டிங் சொல்லலாம், நீங்க வேற ஏதோ சொல்றான்னு பாக்குறீங்களா? எப்போதும் ஒரே காரணம் சொன்னா போர் அடிக்கும். வரேன். கடவுளே, இந்த போட்டோனால புதுசா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது.